நாங்கள் வந்து கீரைக்கடை.comன்னு சொல்லிட்டு கீரையை ப்ரமோட் பண்ணுறோம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து. இப்போ உணவே மருந்து, ஃபுட் ஆஸ் மெடிசன் அந்த கான்செப்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், முருங்கைக்கீரையை வந்து ட்ரை பண்ணி சால்ட், பெப்பர், கியூமன் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்கில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் கன்வீனியண்ட்டாக. ஏன்னா முருங்கைக்கீரை டெய்லி வந்து சமைக்கிறது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் தான், நம்மளுக்கு எல்லாருமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால. இந்த ஃபில்டர் பேக்கில் வந்து முருங்கைக்கீரை கொடுக்குறோம், தூதுவளை இருக்குது, முடக்கத்தான் கீரை இருக்குது, ஆவாரம் பூ இருக்குது, குவாவா லீஃப் இருக்குது, வாழைத்தண்டு சூப் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபில்டர் பேக்ஸில் கொடுக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ் டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முருங்கைக்காய் இருக்கட்டும், முடக்கத்தான் கீரையாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், தூதுவளை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்காகவே வந்து நம்ம சித்தால யூஸ் பண்ணிகிட்ருக்கிற உணவுகள் தான். ஸோ இந்த உணவுகள்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக நாங்கள் இது எல்லாமே அட்வைஸ் பண்ணுவோம். நீங்கள் கீரை டெய்லி எடுத்துக்கணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3-4 டேஸாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 or 2 டேஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு அதுக்காக நேரம் ஒதுக்க முடியல, அதை சமைக்கிறது, அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது, அதனால எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அதை குவிட் பண்ணிடுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கும் போது ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வேல்யூவும் இருக்குது. நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுலேருந்து இன்னும் முருங்கைக்கீரையோட மகத்துவம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனாலும் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியல. ஏன்னா த்ரூ அவுட் இயர் வந்து இது அவைலபிலிட்டி இருக்குமானோ நமக்கு தெரியாது. டெய்லி போய் கடையில் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதும் கஷ்டம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வாங்கி வைக்கும்போது அது கன்சப்ஷனை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். இது நிறைய சாப்பிடுங்க அப்படின்னும் போது அவங்க கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடும் போது அவங்களுக்கு பெனிஃபிட் வருது. ஸோ இந்த மாதிரி இதுவெல்லாம் நான் அஸ் அ நியூட்ரிஷனாக நாங்கள் வரவேற்கிறோம், அதை சப்போர்ட்டும் பண்ணுவோம்.